மொத்த சம்பளம் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பாரு. ₹1 கூட நான் வந்து எங்க அம்மா கிட்ட தான் கேட்கிறேன். அப்ப ஒரு சினிமாக்கு போறோம், கிளம்பி வெளியே நிக்கிறோம் பைக்ல, போய் அவங்க அம்மா கிட்ட நிக்கிறான் சார். ₹1000 கொடு. அந்த அம்மா ஒரு 10 கேள்வி கேட்டுதான் அந்த ₹1000 கொடுக்குது. அப்ப நாங்க வந்து அழுதேன். சரி ஓகே அழுத நின்னு சரி எங்க ஓகே வீட்டுல நான் எப்படி எல்லாம் ஓகே இருந்தேன். சார். எங்க அம்மா கொடுக்கல. போய் உங்க அம்மா கிட்ட போய் கேக்குறியாடா? ஓகே சார். அதனாலதான் நான் வேலைக்கு போய் இப்ப நானே சம்பாதிச்சு இப்ப நீ வேலைக்கு போற, நீ மந்த்லி 50,000 earn பண்ற, என்ன எத்தனை வாட்டி சினிமா கூட்டு பதில் சொல்லு. நான் ஏன் கூட்டு போனோம் கேட்டீங்களா சார்? நேத்து சாப்பிட்ட பீஸா கூட நான் தான் வாங்கி. அந்த ₹1000 என்ன வெளிய நிக்க வச்சீங்க. நேத்து நடந்த இன்சிடென்ட் நான் சொல்றேன். என்னோட ஜிபே ஒர்க் ஆகல. ₹1000 தான் ஆச்சு. நீ பண்ணிட்டு நான் ஏன் பண்ணணும்? நான் சாப்பிட்டதுக்கு ₹500 கொடுத்துறேன். பாருங்க சார், இது பாருங்க சார். நீங்க சம்பாதிக்கிற காசை உங்க வீட்டுக்காருக்கு நீங்க செலவு பண்றதுல கணக்கு பார்த்து அவர் மட்டும் குடும்பத்துக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ணுங்கிறது எப்படி இருக்க முடியும்? ஆண்கள் எங்க சரியில்லைங்கிறதுக்காக தான் ஒரு மாற்றத்தை நீங்க வீட்டுல நிகழ்த்தணும்னு நினைக்கிறீங்க. அது உங்க வாழ்க்கை நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதே தவிர திருப்பி நீங்க செய்யறீங்க சார்.